ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் ஹவுஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கோதுமாவும் வெல்லமும் வச்சு ஸ்வீட் போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு 1/4 கிலோ கோதுமாவு எடுத்துருக்கிறேன், 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லத்தில் இருக்கிற டஸ்ட்டு போகிறதுக்காக அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணோம்னாக்கா அதில் இருக்கிற மண்ணெலாம் தட்டுப்படும். அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட். இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம வெல்லத்தை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தா தான் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி கட்டிலாம் வராத மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிட்டோம்னா போண்டா கல் மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் இதுவாக தான் பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு போண்டா போட ஆரம்பிக்கலாம். இதில் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. அப்படி ஹீட் ஆனாக்கா போண்டா போட்ட உடனே அது கருப்பாயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேவரில் வச்சு தான் நம்ம போண்டாவை போடணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பசங்க ஏலக்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட நம்ம சேர்த்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. போண்டா ஹை ஃப்ளேவரில் வச்சுன்னா ரொம்ப கருகி போய்டும். ஸ்லோவில் வைங்க. இது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் எந்த ஒரு பேக்கிங் போடாமல் ஆப்போசோடா எதுவுமே சேர்க்கவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.